அதாவது நான் சிஆர்பிஎஃப்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஜம்மு காஷ்மீர்ல. என் ஊர் பொண்ணு பக்கத்துல நாராயணபுரம் கிராமம். எங்க வீட்டுல நானு, எங்க அப்பா, எங்க அண்ணன், எங்க அம்மா. எங்க அம்மா 24ஆம் தேதி சாயங்காலம் 3:30 மணிக்கு மாடு மேய்க்க போகும்போது யாரோ போட்டு உடைச்சு மொத்த நகை எடுத்துட்டு போயிட்டேன். என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச நகை 5:30 மணிக்கு ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது மொத்த பூட்டு உடைச்சிட்டு சாமான எடுத்துட்டு போயிட்டாங்க நகை எல்லாத்தையும். 6 மணிக்கு எங்க அப்பா ஆடு மேய்ச்சிட்டு வந்து பார்க்கும்போது ஒரு நகையும் கூட இல்லைன்னு சொல்லிட்டு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் உட்காந்து ஓடாது. எங்க அண்ணன் வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது அவங்க அழுதுட்டு பார்த்து கேட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா. ஜூன் மாசம் 24ஆம் தேதி நைட்டு. மறுநாள் 25ஆம் தேதி சிஎம் பந்தோபஸ்து சொல்லிட்டு யாரும் வந்து எதுவும் பண்ணவே இல்லை. 12:30 மணிக்கு தான் பிங்கர் பிரிண்ட்டுக்காரங்கெல்லாம் வந்து பிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டு போனாங்க. எஃப்ஐஆர் காப்பி கூட போடாம 28ஆம் தேதி தான் எஃப்ஐஆர் காப்பி போட்டு கொடுத்தாங்க. நான் எல்லா விதத்திலயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். கேஸ் எந்த இடத்துல எதுவும் எடுக்க மாட்டேன்றாங்க. என் வீட்டுல யாருக்கும் எந்த இது பண்ண முடியாம நிக்கிறாங்க. என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச மொத்தம் நாங்க 22 சவரன் நாக்கையும் பட்டு போடவே காசு 50,000 எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லா விதத்திலயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இல்லையே. போச்சு எங்க நாங்க எல்லாமே போச்சு.